இன்னைக்கு நிகழ்ச்சியில திருப்பாவையை பத்தி பேச போறாங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ மார்கழி மாதம் இல்லையா, திருப்பாவை நிறைய பேர் பாடிட்டு இருப்பாங்க. அதோட விசேஷம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். திருப்பாவை அப்படின்னா என்னது? திருப்பாவைங்கிறது இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப பழங்காலத்தில் இருந்து வந்த ஒரு சடங்குன்னு பார்க்குறோம். அதில் கன்னி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் எல்லாம் விடியற் காலையில் எழுந்து அந்த மார்கழி மாதத்தில் குளித்து விட்டு இந்த இறைவன் நாமாவை சொல்லி வழிபடுறது, அதாவது ஒரு குழுவினராக சேர்ந்து இறைவன் நாமாவை பாடுறது. அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அது ஓரளவுக்கு இந்த கோபியர்களுடைய அந்த கால நிகழ்வுகளெல்லாம் மறுபடியும் சிந்தித்து கொண்டு, அதுபோல் இவர்களே அந்த கோபியர்கள் எப்படி ஒரு கண்ணனையே தெய்வமாக எண்ணி வழிபட்டு வந்த ஒரு நிலையை இங்கேயும் அப்படியே நம்ம இந்த பாவை நோன்பில் பார்க்கறதாக நம்ம ஒரு ஐதீகம் தெரிய வருது. அதில் இந்த ஆண்டாளுடைய இந்த 30 பாசுரங்கள் திருப்பாவை பாடல்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்திற்கே உரித்தான ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சேக்ரடாக கருதப்பட்டு, அவளே ஆண்டாளே ஒவ்வொரு வீட்டுக்கு போய் இந்த தோழிகளை எழுப்பி இந்த மாதிரி இறைவன் புகழை, ஏன்னா மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அதனால ரொம்பவும் மார்கழி என்பது ஒரு புனிதமான ஒரு மாதம். அதுல இறைவன் நாமாவுக்கே நமக்கு இப்போ இசை விழாக்கள் எல்லாம் அந்த மார்கழி டிசம்பர் சீசன் தானே. ஆமா. ஆகவே அதுல நம்ம இப்போ மற்ற நாட்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு அது நமக்கு முக்கியமோ இல்லையோ, இந்த 4 மணி என்பது அந்த ஆலயங்கள்லே சரி, நமக்கே நாமே ஒரு வழிபாட்டை செய்து கொண்டு இந்த பாடல்களை எல்லாம் பாடணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தில் நம்ம வந்திருக்கோம். அதில் இந்த திருப்பாவை பாடல்கள், இப்போ சைவத்தில் திருவெம்பாவை, இங்கே திருப்பாவை, அதாவது பிரைடல் மிஸ்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவனை தலைவனாகவும் தன்னை ஒரு நாயகியாகவும் பார்த்து இந்த நாயகி பாவத்தில் அவன் தான் ஒரு கம்ப்ளீட் ஒரு பரமாத்மா அப்படிங்கிறது. இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி அந்த பரமாத்மாவை போய் சேர்றதுக்கு ஒரு மார்க்கமாக நம்ம வச்சுருக்கோம். அதுபோல் இங்கே இந்த பாடல்கள் மூலமாக, இந்த நாதத்தின் மூலமாக அந்த இறைவனை அடைகின்ற ஒரு தன்மையை இந்த சடங்கோட சேர்த்து நம்ம பார்க்குறோம். சடங்குன்னா இந்த காலையில் எழுந்து நீராடி அந்த நாமாவை சொல்லி எல்லாரையும் சேர்த்து, தான் மாத்திரம் அனுபவிக்காமல் ஆண்டாள் எல்லாரையும் அந்த விடியற் காலையில் எழுந்திராய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் சொல்றான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அப்படி இருக்கு நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம். அதில் போயட்ரியும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிக்சரஸ் டிஸ்கிரிப்ஷனோட. அவனே நமக்கு பறை தருவான் அப்படிங்கிறார். இறைவனே, கண்ணனே நமக்கு அலாம் சொன்னீங்களே, அவரே நமக்கு அலாம் வச்சு கொடுக்குறாரு, அதனால நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த பாடல்களும் அரியக்குடி ராமன் ஜெயங்கார் ரொம்ப பிரமாதமாக இசையமைத்து இந்த ஆரம்ப 5 நமக்கு நாட்டை அந்த கனராக பஞ்சத்தில் அமைச்சிருக்கு. இப்போ அதுவும் அந்த வராளியும் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை
பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. இந்த மழையை பத்தி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. இந்த பத்மநாபன் கையில இருக்கிற ஆழி போல மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம், அந்த சாரங்க வில்லுல இருந்து வருகிற அந்த அம்புகள் போல மழை பொழிகிறது. அதுல இன்னொன்னு என்னன்னா, வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு சொல்றான். இந்த மழை வந்து டிஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம், அதாவது வெள்ளமா வந்து எல்லா பயிர்களையும் அழித்து மக்களுடைய வீடுகள்லாம் போய் இருக்கிற காட்சியில் நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி வேண்டாம் அப்படின்றான். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோரும் பாவாய். அந்த மாதிரி பாடல்கள். அப்ப அந்த பஞ்சரத்னத்துல வந்த அந்த சீக்வன்ஸே இங்க நம்ம பாக்குறோம். முதல்ல நாட்டையில ஆரம்பிச்சு நாட்டை, அப்புறம் கவுளை, அரபி, வராளி. அதே மாதிரி இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அதுல வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு பாடுறோம். தாயாருடைய வயிற்றில் உதித்த அந்த குழந்தை அந்த தாயினுடைய வயிற்றையே வந்து ஒரு தூய்மைப்படுத்தின ஒரு நிகழ்வை பத்தி சொல்றத பாக்குறோம். இல்லை அதே மாதிரி நிறைய ராகங்கள்ல அவர் அழகா அமைச்சிருக்கார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அது அப்புறம் அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான, அது ரொம்ப அழகா இருக்கும். திங்களும், அதாவது சந்திரனும் சூரியனும் எழுந்தார் போலன்னு இருக்கு. அந்த மாதிரி ரெண்டுமே எவ்வளோ அழகு. அது ரெண்டும் வந்து ஒன்னு சேர்ந்த மாதிரி இருக்கான். அந்த டெய்லி ஒன்னு பாடணும். ஆமா, அது 30 தப்பாமல் பாடுற. சில பேர் வந்து அதை வந்து அந்த தேதியை கூட சொல்ல மாட்டான். இன்னைக்கு வந்து மாயனை மண்ணு, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆழிமழை கண்ணா அப்படின்னா இந்த அந்த 30 நாட்கள்ல இன்னைக்கு அந்த பாசுரம் அந்த ஆண்டாளுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அந்த மாதிரி அவர் கேட்கிறார், கடைசியில் நான் மானிடருக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். பெருமாளுக்கு தான் நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லும்போது அவர் கேட்கிறார், 108 தேசம் இருக்கே, அதுல எந்த பெருமாள்னு கேட்கிறார். அப்போ ரங்கநாதன் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை ஆண்டாளுடைய லைஃப் ஹிஸ்டரியில் பார்க்குறோம் நம்ம. இப்போ ஆக்சுவலி இந்த ஐக்கியமானது ஸ்ரீரங்கத்துல பிரபந்தங்கள் எல்லாமே திரு அரங்கத்துல பாடினதா இல்ல அதை மையம் கொண்டு? இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்கள்ல பாடப்பட்ட பதிகங்கள். இப்போ திருவேங்கடத்தை பத்தி பாடினது இருக்கு, ராமரை பத்தி பாடினது திருப்பதி, அப்புறம் ராமரை பத்தி பாடினது இருக்கு, பல்வேறு இடங்கள்ல பெருமாளை பற்றி பாடிய பாடல்கள் இருக்கு, வெவ்வேறு பருவங்கள்ல பாடினது இருக்கு. அதாவது பெரியாழ்வார் வந்து இப்போ குழந்தைகளை வந்து, அதாவது இந்த மாதிரி பல்லாண்டு பாடுறது, அப்புறம் அந்த தவழ்ந்து போற பருவம், சப்பாணி பருவம், கை கொட்டி விளையாடுகிற பருவம், பூச்சி காட்டுதல், அதுல தலைப்பை பார்த்தா இருக்கும். அதெல்லாம் அம்புலி காட்டுறது, இப்போ சந்திரனை காட்டி சோறு ஊட்டுற அந்த ஸ்டேஜ். இந்த குழந்தைகள்ல பல்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. அதே போல கண்ணனை அவர் அனுபவிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இங்கே வந்து இந்த பாவை நோன்பு நான் சொன்னது மாதிரி எல்லா பெண்களும் சேர்ந்து ஒன்றாக அந்த இறைவனை பாடி கடைசியில் அதை வந்து அந்த மாதிரி துதித்து பாடினால் ஒரு நல்ல கணவன் நமக்கு கிடைப்பான் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் அந்த பாவை நோன்பு அவர்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். இசை பற்றி நீங்கள் எங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களோட கேள்விகளுக்கு இப்போ பதில் அளிக்க போறாரு கலைமாமணி டாக்டர் சுந்தர். டாக்டர், கலைவாணி அப்படிங்கிறவங்க சென்னை அடையாறுலேருந்து எழுதியிருக்காங்க. ஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்வரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், இது ரெண்டும் ஒன்னே தானா இல்லை ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வரங்கிறது அந்த ஷட்ஜ ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தெய்வத நிஷாத அப்படின்னு சப்த ஸ்வரங்கள் இருக்கு. ஸ்வரஸ்தானம்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகே.
இந்த மீதி இருக்கிற ஸ்வரங்கள் எல்லாமே தே கம் ஆஸ் ஃப்ரீக்வன்சிஸ். இந்த கீழே ஆக்டேவ்னு பேர், அது முதல்ல சொல்லணும். ஆக்டேவ்னா என்ன? ஆக்டேவ்னா 8 நோட்ஸ் இருக்கிறது. ஆக்ட்னா 8 இல்லையா? ஸோ த தியரி இஸ் எவ்ரி நோட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் 7 நோட்ஸ். அதாவது 8வது ஸ்வரம் வந்து இந்த முதல் நோட்டோடைய டபுள் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச், இந்த இதனுடைய டபுள் த ஃப்ரீக்வன்சி. சா மேல் சான்னு சொல்லலாம். ஆக்சுவலி இட் இஸ் டபுள் தி ஃப்ரீக்வன்சி. இந்த கீழ் சாலேருந்து அந்த மேல் 8வது ஸ்வரம் வரைக்கும் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிற 7 ஸ்வரங்கள் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் யூனிவர்சல். ஏன்னா வெஸ்டர்ன் ஸ்கேல்லையும் 7 ஸ்வரங்கள் இருக்கு. டோ ரே மீ ஃபா சோ லா டி. அந்த டீக்கு அப்புறம் திருப்பியும் டோ அப்படின்னு அந்த 8வது ஸ்வரம் ரிப்பீட் ஆகும். ஸோ 8 ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள்ங்கிறது யூனிவர்சல். அந்த ஸ்வரம் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி போய் உக்காந்துக்கிறது அதுதான் ஸ்வரஸ்தானம். என்டையர் ஸ்பெக்ட்ரம் அதை வந்து வேற வேற ஸ்தானங்களாக டிவைட் பண்ணி இருக்கு. இதுல 2 ஸ்வரங்கள் தான் அச்சல ஸ்வரங்கள். சா, அப்புறம் பா, பா, ஷட்ஜம், பஞ்சமம். இது 2 அச்சல ஸ்வரங்கள். சலனா மூவ் ஆகிறது, அச்சலம்னா மூவ் ஆகாதது. அதாவது ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கு. ஆனா இந்த ரீ, க, ம, த அண்ட் நீ தே டேக் டிஃபரண்ட் ஸ்வரஸ்தானம்ஸ். அந்த 2 ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் 2 வகைகள். ஸோ சின்ன ரீ, பெரிய ரீ, சின்ன க. How can you differentiate? டெக்னிக்கல் நேம்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. அது வந்து சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம். ஓகே. அதே மாதிரி சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். மத்தியமம் வந்து 2 வகையானது. அது டெக்னிக்கலா கேட்டீங்கன்னா சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம். தெய்வத்தம் அதே மாதிரி தான். சுத்த தெய்வத்தம், சதுஸ்ருதி தெய்வத்தம். இந்த ரீ மாதிரி தான். அதே மாதிரி கைசிகி நிஷாதம், காக்கனி நிஷாதம். நம்ம ரசிகர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன நீ, பெரிய நீ. ஆனால் நம்ம ஒரு ராகம்னு ஸ்கேல் வரும்போது இந்த 7 ஸ்வரங்கள் வச்சு நிறைய பர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் கொண்டு வர முடிகிறது இந்த வேரியஸ் ஸ்வரஸ்தானங்கள் வச்சு. அதாவது ஸ்வரமும் ஸ்வரஸ்தானமும் வேற. கோயம்புத்தூர்லேருந்து சந்திரசேகர் அவர்கள் எழுதியிருக்கார். நீங்க வந்து உங்க நிகழ்ச்சியில வர்ணங்கள், திருப்பாவை, தமிழ் இசை இதெல்லாம் பத்தி நிறைய பேசுனீங்க. இது எல்லாத்தையுமே நான் கச்சேரிகள்ல கேட்டிருக்கேன். ஆனா வந்து கீதம் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் காம்போசிஷனை நான் கச்சேரியில கேட்டதே இல்லையே அப்படிங்கிறார். கீதம்ங்கிறது அபியாச கானம் தானே. சசரி சசரி சரி சசரி ரே க க ம ம ரே ரே க ரே ரே க ரே க ரே ரே க க ம ம ப ப. அந்த மாதிரி ஜண்ட வரிசைகள் பாடும்போது ஒரு சிம்பிளா பாட்டு சொல்லிக்கிட்டாங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து கீதமா கூட இருக்கலாம். சிம்பிள் சாங்ஸ். லம்போதர லகுமிகர அம்பாசுத அமர வினூத. இது புரந்தரதாசரே இயற்றியது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் சிம்பிள் சாங்ஸ்னு டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது இதுவும் அதில் சேர்க்கலாம் கீதங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால கச்சேரியில் அது பாடுறதில்லை.